திருப்பாவை பாடலின் பொருள். கிசுகிசு எனும் ஆனைச் சாத்தான் குருவி, கருக்குருவி, கீச்சாங்குருவி பலவும் ஒலிக்கும் பேரொலி பொழுது விடிந்து என்றெல்லாம் தெரிவிக்கிறது. நீ இன்னும் உறங்குகிறாயே? அறிவிலிப் பெண்ணே! மணமுள்ள கூந்தலை ஆய்ச்சியர் கழுத்தில் அணிந்துள்ள வடமும் பொற்சரமும் ஐம்புடைத் தாலியும் கலகலவென ஒலி எழுப்பிட அவர்கள் மத்தினால் தயிர்களை கை அசைத்திடுகையில் எழுகின்ற ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? அவ்வளவு ஆழ்ந்த உறக்கமா? நடிப்பா? இளம்பெண்ணின் கூட்டத்திற்கே தலைவி நீ உறங்கலாமா? நாராயணன் மும்மூர்த்திகளின் தலைவன் கேசவன் என்று அக்கண்ணனை எல்லோரும் பாடிடும் ஒலி கூடவா உன் காதில் விழவில்லை? கண்ணன் நினைவில் உணர்வற்று உலகை மறந்து கிடக்கின்றாயா? ஒளிபடைத்த கண்ணழகி, எழுந்திரு, கதவை திற, நீராட செல்வோம், பாவை நோன்பு எடுப்போம், வாடி என ஒரு பெண் அழைக்கிறாள். திருவெம்பாவை பாடி வரும் பாவையருள் ஒருத்தி, ஒளிமிக்க முத்து போன்ற பல் தெரிய சிரிக்கும் தோழி, உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையோ என்கிறாள். உறங்கிக் கொண்டிருந்த முத்துப் பல்லழகி, அழகிய கிளிமொழி பேசும் பாவையும் எல்லாரும் வந்திருக்கின்றனர் என்கிறாள். எழுப்பியவருள் மற்றொருத்தி, உன் கேள்விக்கு வந்துள்ளவரை எண்ணிப் பார்த்தல்லவோ விடை கூற வேண்டும் என்கிறாள். மூன்றாவது பெண், அப்படி செய்யாதே தோழி, அதுவரை உன் கண்ணை மூடி உறங்கப் பார்க்கிறாயா? நம் மார்கழி நோன்பு நேரத்தை வீணாக கழித்துவிடாதே என்கிறாள். நான்காவதாக ஒருத்தி, விண்ணவர்கள் ஒப்பற்ற அமிழ்தாக உள்ளவனை, நான்மறை போற்றும் உயர்ந்தவனை அடியவர் கண்ணுக்கு இனிமையாய் போற்றி புகழ்ந்து பாடி மனம் குழைய நெகிழ்ந்து உருகிட வா என்கிறாள். அதைக் கேட்டு உறங்கியிருப்பவள் இன்னும் உறங்கச் செல்கிறாள். அதை பார்த்தவள், நாங்கள் வந்திருப்பவர்களை எல்லாம் எண்ணிப் பார்த்து காலத்தை வீணாக்கிட மாட்டோம். நீயே வெளியில் வந்து எண்ணிப் பார்த்துக்கொள். எண்ணிக்கை குறைந்தால் அவர்கள் வரும் வரை நீ போய் உறங்கலாம். பாவாய் தோழி, எது செய்யத்தக்கது என்று நீயே முடிவு செய்து கொள் என்று முடிக்கிறாள். நூல்வெளி. திருப்பாவை திருமாலை முழுமுதற் கடவுளாகக் கொண்ட வைணவ சமயத்தின் ஆழங்கால் பட்ட 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். திருப்பாவையை இயற்றிய இவர் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டவர். சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி என அழைக்கப்படுகிறார். 30 பாடல்களைக் கொண்ட இந்நூல் 7வது பாடல் நம் பாடம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. திருவெம்பாவை சிவபெருமானை முழுமுதற் கடவுளாகக் கொண்ட சைவ சமயத்தின் சமயக்குரவர் போற்றப்படும் 4வருள் மாணிக்கவாசகர் ஒருவர். இவர் திருவாதவூரில் பிறந்தவர். வாதாவூர் ரவுடிகள் என அழைக்கப்படுகிறார். அருளச் செய்த திருவாசகத்தில் உள்ள பதிகம் திருவெம்பாவை 20 பாடல்கள் கொண்ட திருவெம்பாவை 4வது பாடல் நமது பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது.